கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னிலேருந்து ஒரு 25 டேஸ்க்கு கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் இல்லைன்னா ஒரு ஸ்மால் vlog மாதிரி போடலான்னு இருக்கேன், கைண்ட் ஆஃப் vlogmas. ஸோ இன்றைக்கு பிளான் வந்து இந்த லிவிங் ஏரியாவை டெக்கரேட் பண்ணது தான். லிவிங் ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லிவிங் ரூமை தான் வந்து டோட்டலாக கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக சேஞ்ச் பண்ண போகிறோம். Day 1 vlogல வந்துட்டு லிவிங் ரூம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் லிவிங் ரூம். நாங்கள் கொஞ்சம் வந்து டிஐஒய்லாம் பண்ணி வச்சுருக்கோம், லைக் கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரி. பட் கரண்ட்டாக லிவிங் ரூமோட லுக் இது தான். இந்த லுக்கை தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் இந்த பாக்ஸ் எல்லாம். அண்ட் அது போக ஃபர்தராக இந்த இயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ டெக்கரேட் பண்ணலாம். ஸோ எந்த கார்னரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலி அந்த கார்னரில் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் வித் திஸ் பியூட்டிஃபுல் கிறிஸ்மஸ் தீம் ஸ்க்ரீன் எனக்கு இங்கே ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் கிடைச்சிது. ரொம்ப அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை மாட்டிடலாம். நம்ம ஹைட்டுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் தேவைப்படும். என் கூட என் ஹஸ்பண்டும் என்னோடய பிரதரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் அந்த ஸ்க்ரீனை அப்படியே விடுறதா, இல்லை நடுவில் நாட் போடலாமா, இல்லை சைடில் வச்சு டெக்கரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் டிஸ்கஷன் போச்சு. இப்போதைக்கு நடுவில் ஒரு ரிப்பன் மாதிரி டை பண்ணிவிட்டு லேட்டராக வேணும்னா வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட், என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து 5 feet லாங். இருந்தாலும் நம்மளுக்கு அதை விட இன்னும் ஹைட்டாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஓட்டமான் எடுத்து செட் பண்ணியிருக்கோம். நிறைய வெரைட்டி ஆஃப் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. என்கிட்ட இருக்கிறது பைன் கோன் கிறிஸ்மஸ் ட்ரீ. அதில் ஒரு ஸ்னோ கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். லெட்ஸ் see எப்படி வருதுன்னு. ட்ரீ செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா விரிச்சு விட்டு நல்லா புஷ்ஷியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பால்ஸ் இல்லை அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபியூ லைட்ஸில் பேட்ரியே இல்லை, பட் கொஞ்சம் நேரம் கழித்து அது ஆன் ஆகிடுச்சு. அண்ட் ஒன்றா எடுத்து மாட்டி அந்த ஃபுல் ட்ரீயையும் கவர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 45 minutes ஆகிடுச்சு. ஃபைனலாக ஸ்டார் எல்லாம் வச்சு ஆல்மோஸ்ட் ட்ரீ டெக்கரேஷன் வந்து முடிச்சிட்டோம். அண்ட் முடிக்கும்போது என்கிட்ட வந்து ஒரு சாண்டா க்ளாஸ் டாய் இருக்குது. அது கொஞ்சம் பிக் சைஸ் டாய். என் ஹஸ்பண்ட் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து அதை ட்ரீயில் மாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஒரு சாண்டா க்ளாஸ் டாயை நம்ம அதில் மாட்டினோம் அப்படின்னா ட்ரீயே கவுந்துடும். ஸோ ஐ ரிஜெக்டட் இட். இந்த மாதிரி ஃபன்னாக ஜாலியாக டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக டயர்டாகிடுச்சு. ஸோ நடுவில் ஒரு டீ பிரேக் அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிட்டு அகெயின் ஸ்டார்டட். இந்த டோர் டெக்கரேஷன் நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு ரெட் கலர் இல்லை க்ரீன் கலர் ரிப்பன் வச்சு கூட பண்ணலாம். பட் ரிப்பனை விட இந்த நெட் கிளாத் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு கிளாஸி கிறிஸ்மஸ் லுக் கொடுக்கும் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு.
பிளான் வந்து அந்த கிளாத்தை போ மாதிரி நிற்க வைக்கிறது. பட் அது போ மாதிரி நிற்கவே இல்லை, கீழே விழுந்துட்டே இருந்தது. அதுக்கு ஒரு அகெயின் டீப் டிஸ்கஷன் போச்சு எப்படி அதை நிற்க வைக்கலான்னு. ஃபைனலாக டபுள் டேப் வச்சு அந்த போவை கதவோடு ஒட்டியாச்சு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஐடியாலாம் அப்பப்போ தோணுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டெக்கரேஷன் வந்து சார்ட் வச்சு டிஐஒய் பண்ணேன். இதுவும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் இன்ஸ்பயர் ஆனேன். அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த சாண்டா கிளாஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டிட்டாங்க. டெக்கரேஷன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வீடே ஒரு வழியாக ஆகிடுச்சு. பயங்கர குப்பையாக்கிட்டோம். அகெயின் அதை நம்ம தான் க்ளீன் பண்ணணும். பட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஆல்மோஸ்ட் டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபைனல் டச் அங்கங்கே கொடுத்துட்ருக்கோம். கைண்ட் ஆஃப் வ்ரீத் மாட்டுறது அண்ட் ஸ்டாக்கிங்ஸ் மாட்டுறது. கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷனில் ஆக்சுவலாக ஒரு விஷயத்த மறந்தாச்சு. இப்போ தான் ஞாபகம் வந்தது, எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லைட் மாற்றணும். என்கிட்ட 2 ஷேட் ஆஃப் லைட்ஸ் இருந்தது. ஒன்று வந்து எல்லோயிஷ் கலர் அண்ட் அனதர் ஒன் வந்து ஒயிட் கலர். ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நான் அதில் மாட்டிட்டேன். இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஃபைனல் லுக். ஐ ஹோப் யூ லைக் இட். சார்ட் வச்சு சின்னதாகவும் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியிருந்தேன். அதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக அதை ஒரு த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி அந்த ஸ்க்ரீனுக்கு மேலே மாட்டிட்டோம். எங்கேருந்து தான் இந்த ஐடியா வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆல் ஆஃப் சடன் இட் கேம் அண்ட் இட் வாஸ் டூ குட். இன்னும் கொஞ்சம் ஃபைனல் டச்சஸ் மட்டும்தான் பண்ணணும். அங்கே இருந்த மெஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு வீட்டை கூட்டியாச்சு. லாஸ்ட்டாக சம் க்ராக்கரி ஐட்டம் அதை மட்டும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா லிவிங் ரூம் டெக்கரேஷன் முடிஞ்சிடும். நாங்கள் என்னென்னலாம் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த டோர் டில் த பால்கனி டோர். ஸோ இந்த டோர் டெக்கரேஷன் வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இன்ஸ்பயர் ஆனேன். மழை பெய்யுது வெளியில், அதனால சவுண்டு கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு நெட் கிளாத் வச்சு இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் நான் நெக்ஸ்ட் இந்த ஷூ ரேக் ஏரியா இது வந்து நாங்கள் டிஐஒய் பண்ணோம். ஒரு ஸ்மால் கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் திஸ் இஸ் அ டெக்கரேஷன் பீஸ். அங்கே வந்து ஒரு கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் டாய், அவ்வளோதான். தென் லிவிங் ஏரியாவில் மெயினாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஸ்க்ரீன்ஸ். இது வந்து ஆக்சுவலி ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இது வந்து கிறிஸ்மஸ் தீம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் அண்ட் பில்லோ கவர்ஸ் ஆல்சோ சேம். அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா கிறிஸ்மஸ்க்கும் ஒரு ஜாய்ஃபுல்லான விஷயம் அண்ட் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன். டுடே இஸ் டே 1 கிறிஸ்மஸ் vlog. இதுதான் எங்களோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன். ஹோப் யூ ஆல் லைக் இட். If you do so, please subscribe to my channel and like the video. I'll meet you in the next video. Until then, bye bye. என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. Today is great. இல்லடா மின்னல் அடிச்சிருச்சுடா. So this is the day.